எல்லோருக்கும் வணக்கம். இனிய மாலை வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன். ஐ எம் a neurologist with a special interest in Parkinson's disease and its management. இப்போது சென்ற பதிவுகளெல்லாம் நம்ம பார்க்கின்சன் நோய் சிம்டம்ஸ், மோட்டார் நான் மோட்டார் சிம்டம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். டோப்பா பற்றி பார்த்தோம். அது தவிர மற்ற மருந்துகள் என்னன்னு பார்த்தோம். மருந்துகள் மட்டும்தான் தீர்வா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. மருந்துகள் தவிர பேஷண்ட்டை ரீஹேப், அதாவது புனர்வாழ்வு இல்லை மறுவாழ்வுன்னு கூட சொல்லலாம். இது மாதிரி கை காலெலாம் ரொம்ப ஸ்டிஃபாகி நடக்க முடியாமல் அவங்களுடைய அன்றாட வேலைக்கு மற்றவருடைய உதவியை எதிர்பார்க்கிற கதியில் அவங்க இருக்கிற போது அந்த நோயாளிக்கு நம்ம எந்த வகையில் உதவியாக இருக்கலாம்? மருத்துவர் மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவார். மற்றபடி அவங்களுக்கு எப்படி உதவலாம்? அவங்க குடிக்கிறதுக்கு, அவங்க உடுப்பு உடுத்துறதுக்கு, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, இல்லை ஒரு பாத்ரூம் போய் வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உதவி தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு வேறு என்ன மருந்துகள் தவிர வேறு என்ன மருத்துவ வசதி செய்து தரலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ரீஹேபுடைய பர்பஸ்ஸு. இது பேஷண்ட்டுக்கு அனுகூலமாக இருக்கணும். நம்ம சொல்கிறது பேஷண்ட்டுக்கு சரியாக படணும். இதில் நிறையா டைப் இருக்குது. மல்டி டிசிப்ளினரின்னு சொல்லுவோம். வாய்ஸ் தெரப்பி, பேச்சு தெரப்பி, அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி, அன்றாட வாழ்க்கைக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி மனநலத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது தான் ரீஹேப் அப்படின்றது பேர். ஸோ இந்த ரீஹேபில் என்ன அட்வான்டேஜ்னால் பேஷண்ட்டுக்கு அன்றாட வாழ்க்கையை அவங்களுடைய தேவைகளை அவங்களே கவனிச்சிக்க முடியும். மற்றவர்கள்ட்டேருந்து எடுத்துக்கிற ஹெல்ப்பு குறைவாக இருக்கும். ஸோ இப்போது மெடிக்கல் ரீஹேபில் என்னெல்லாம் பண்ணுறோன்னா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கூப்பிட்டு அவங்களுக்கு கெயிட் எப்படி, பாஸ்டர் எப்படி, ஸ்ட்ரென்த்து, பேலன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுத்தா கீழே விடாமல் இருப்பாங்க. ஏடிஎல்னு சொல்லுவோம், அதாவது ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங், அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு, அது மாதிரியெல்லாம் சொல்லி தருவோம். இப்போ சைக்கலாஜிக்கல் ரீஹேபிலிட்டேஷனில் பிஹேவியரல் தெரப்பின்னு இருக்குது, காக்னேட்டிவ் தெரப்பி, இதெல்லாம் பண்ணுற போது அவங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பி, சில சமயம் மியூசிக்கு, சில சமயம் மெடிடேஷன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தரும்போது ஓரளவுக்கு அப்பாத்தி இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, மற்ற பேரோட பழகணுன்ற நோக்கம் இருக்கும். ஸோ சோஷியல் ரீஹேப்ன்றது எப்படி நம்ம 4 பேரோட சேர்ந்து இருக்கிறது, எப்படி நம்ம சமூகத்தில் மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரது தான் சோஷியல் ரீஹேப். முக்கியமாக சிலதெல்லாம் பார்ப்போம். நம்ம ஃபிசிக்கல் தெரப்பி, முக்கியமாக ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணியாச்சுன்னா டெஃபினட்டாக ஸ்ட்ரென்த்து கூடும், ஈஸியாக கை கால் மடக்கி நீட்ட முடியும், மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக இந்த கெயிட் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆன் ஆஃப் நம்ம, அதுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்க முக்கியமாக ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நட பெட்டராக இருக்கிறதுக்கு. ஒன்று பேர் க்யூயிங் டெக்னிக்ஸ். க்யூயிங்னா சப்போஸ் இன்னொரு சென்சரி இன்புட் போட்டு அவங்கள நடக்க வைக்கிறது. இப்போ அவங்களால நடக்க முடியலன்ற ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் ஒரு பாட்டு போடுறீங்க, டட் 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 டட்டான்னு வருதுன்னா அந்த ரிதம்க்கு தகுந்த மாதிரி நடக்க தொடங்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விஷுவல், அவங்க தடியிலே ஒரு வழக்கு இருந்தது, அது இப்படி இப்படி ஃபிளிக்கர் ஆச்சுன்னா இந்த வழக்கை நோக்கி அவங்களால நடக்க முடியும். இல்லைன்னா தொடு உணர்ச்சி பேஸ் பண்ணி நடக்க முடியும். ஸோ க்யூயிங் டெக்னிக்ஸ் தான் அவங்க முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த ஆன் ஆஃப் எல்லாம் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுற போது. அடுத்தது எல்விஎஸ்டி பிக் தெரப்பின்னு பேர், ஆம்ப்ளிடியூட் பேஸ்டு மூவ்மெண்ட் ட்ரைனிங். இதெல்லாம் பக்கா ட்ரெயின்டு இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ட்ரெட்மில் ட்ரைனிங், சைக்கிளிங், சில சைக்கிளிங் சொல்கிறத விட பெட்லிங்னு சொல்லலாம். நம்ம ஒரு வாங்கி வச்சுன்னா வீட்லேயே நம்ம பண்ணுற போது ட்ரெமர் நல்லாவே குறையிறது. அதில் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. மார்னிங் ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ண சொல்லி நம்ம சொல்லணும். பேலன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ், இதெல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுடைய தேவை எதுவோ அது சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது பேச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நினைக்கிறது சொல்ல வராது, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது. அவங்க ஃபோனில் பேசினா ஒன்றுமே புரியாது, ஏன்னா வாய்ஸ் வால்யூம் லோவாகிடும் இது மாதிரி. ஸோ ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி, எஸ்எல்டின்னு பேர்.
ஸோ அது வந்து வாய்ஸ் வால்யூம் இம்ப்ரூவ் பண்ணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு முழுங்கிறதுக்கும் டிஸ்பேஜியாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு டிஃபிகல்ட் இன் சால்விங்க்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்பீச் தெரப்பி எப்படின்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன், எல்லாமே வார்த்தைகளில் சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது, நான் வார்த்தைகளும் நம்ம யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியும், அதுவும் சொல்லிக் கொடுப்பாங்க. 3வது ட்ரெயினர் பேர் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட். அன்னாட வாழ்க்கை டெய்லி லிவிங்கில் எப்படி நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, ஒரு சட்டைக்கு எப்படி பட்டன் போடுறது, எப்படி சாப்பிட்றது, இதெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க. எப்படி நடந்து பாத்ரூம் போகிறது எல்லாம். ஸோ அதுக்கு பேர் டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் பேர். ஈட்டிங்க்கு என்ன ட்ரைனிங், பேதிங்க்கு, ட்ரெஸ்ஸிங்க்கு, ஒன்று என்ன பண்ணால் இன்னொருத்தரை எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும்னு சொல்லி. இல்லை வீட்லேயும் மாடிஃபிகேஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கிராப் பார்ஸ்ன்னு சொல்லுவோம். பாத்ரூமில் ஒரு கைப்பிடி போட்டால் அதை பிடிச்சி நடக்கிறது ரொம்ப ஈஸி. அதே போல் படிக்கட்டு ஏறும்போது ஒரு பிடிமானம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபெட்டிகை எப்படி மேனேஜ் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, இதுவும் உங்களுக்கு ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. கடைசியாக பார்க்க வேண்டியது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஹவு டு மேனேஜ் டிப்ரெஷன், அப்பாத்தி, அந்த காக்னேட்டிவ் சேஞ்சஸ். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த இம்பல்சிவ் பிஹேவியர்லாம் வந்துடும், டோப்பா சாப்பிட்டா அப்பேத்தி ஃபெட்டிக் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அவங்க ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரீஹேபில் வந்து வாட் வி சே இஸ் இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். இட்ஸ் நாட் ஓன்லி physiotherapy, it's speech therapy or occupational therapy. Every patient depends upon his need certain type of exercises. அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சில சமயம் டிரான்ஸ் டிசிப்ளினரி ரீஹேபிலிட்டேஷனும் நடக்கும். இந்த ஓடி ஃபிசியோதெரபின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நான் முக்கியமாக என்ன சொன்னேன்னா, இந்த விஷுவல் cues, auditory cues, all this balance training, all this will help for them to move around the house, mix with other people அந்த மாதிரி. கடைசியாக சொல்ல போகிறது வந்து பிஹேவியரல் ரீஹேபிலிட்டேஷன் டெக்னிக். இதுதான் ரொம்ப கஷ்டம். இந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகின்னு வருதுன்றது நம்மளுக்கு தெரியாது. யாரான ஒருத்தர் வந்து சொல்லி தருவாங்க, அப்போ அவங்கள்ட்ட இப்படி நடக்காத, தடுக்கி விழுந்துருவீங்க, ஃபால் ப்ரிவென்ஷன், அப்புறம் எப்படி எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணணும், டெய்லி ஒரு பேஜ் எழுதணும், பாடணும், திருப்பி திருப்பி நம்ம சொல்கிற போது அவங்களுக்கு இந்த பிஹேவியர் சேஞ்ச் வரும். பிஹேவியர் சேஞ்ச் ரொம்ப கஷ்டம் அச்சீவ் பண்ணுறது, பட் இட் இஸ் பாசிபிள். பேஷண்ட்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். கடைசியாக மூளை வந்து குறைஞ்சுட்டே போகும்னு சொன்னேன் இல்லையா, செயல்திறன், சிந்திக்கிற திறன் எல்லாம் குறையிற போது காக்னிட்டிவ் ரீஹேப் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதுவும் கொடுத்தாச்சுன்னா மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்கிற போது டூவல் டாஸ்க் ட்ரைனிங்னு பேர். எப்படி ஃபோன் பேசிகிட்டே நடக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வைத்திய முறை மட்டும் இல்லை, சர்ஜரி மட்டும் இல்லை, rehab techniques play a very big role. We have to take the patient to rehab. யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, சோஷியலுக்கு, சைக்கலாஜிக்கலுக்கு, ஸ்பீச்சுக்கு எல்லாம் கூட்டின்னு போயிட்டு பேஷண்ட்டுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்த பதிவு வர வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன். நன்றி.